அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சொன்னதுரை பிளிமிசைபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். திருமண பொருத்தத்தில் 2வது இடம், அதாவது பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் திருமண பொருத்தத்தில் எப்படி சேர்க்கணும், திருமண பொருத்தம் 2ஆம் இடத்தை வச்சு எப்படி பார்க்கணும். பொதுவாக திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அப்போ திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தம் முதல்ல பார்ப்பாங்க, நட்சத்திரத்தை வச்சு பார்க்கறது. அதில் பார்த்தீங்கன்னா 12 பொருத்தம், 12 பொருத்தத்துக்கு இத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக கயிறு பொருத்தம், ரச்சி பொருத்தம் முக்கியமான பொருத்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம், தின பொருத்தம், கண பொருத்தம்னு சொல்லி அதில் ஒரு முக்கியமாக 5 பொருத்தம் எடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாரதோஷம், மாங்கல்ய தோஷம்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய 1ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த ராகு கேது சனி இந்த மாதிரியான கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாரதோஷம், மாங்கல்ய தோஷத்தை பார்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் பார்ப்பாங்க. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கா, அப்படி இருந்தால் அது பரிகார செவ்வாய், அதை பற்றி பார்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷகன்னிகா தோஷம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் இருக்குது, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அப்போ புத்திர தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது. இந்த மாதிரியான எல்லா தோஷங்களையும் பார்த்து திருமண பொருத்தம் சேர்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் முதல் 12 வீடுகள், லக்னம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் 2ஆம் இடத்தை வச்சு ஜாதகத்தை, 2ஆம் இடங்கிறது என்ன, வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். அப்போ இந்த 2ஆம் இடத்தை வச்சு ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண பொருத்தத்தை எப்படி சேர்க்கணும், 2ஆம் இடம் எப்படி இருந்தால் எப்படியாப்பட்ட ஜாதகத்தை சேர்க்கணும், இதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிறது வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். அதாவது முக்கியமாக இந்த 2ஆம் இடங்கிறது முக்கியமானது. என்ன வச்சுங்க, ஒருத்தர் எப்படி பேசுகிறார், இப்போ வாக்கு அப்படிங்கன்னா அவருடைய சுடுசொல்லாக பேசுவாரா, அன்பாக பேசுவாரா, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா அவருடைய தனம் எப்படி இருக்கும், அவருடைய வருமானம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு எடுத்துக்குவோம், அவர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத வச்சு. இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ஆணுக்கு பெண்ணுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சு பகை நீச்சமாயிட்டார். அந்த 2ஆம் இடத்துல சுபருடைய குருவுடைய தொடர்பு இல்லாமல், குருவுடைய பார்க்காமையோ, குருவுடைய சேர்க்காமையோ, சுக்கிரனுடைய பார்வை இல்லாமல், சுக்கிரனுடைய சேர்க்கை இல்லாமல், சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் 2ல் இருக்கார் அப்படின்னு வச்சுங்க. அப்போ அவருடைய வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுடுசொல்லாக இருக்கும். எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு பேசக்கூடியவராக இருப்பார். எப்போவுமே சண்டை சச்சரவுகளாக இருக்கும். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு அமைதியான ஆளை கொண்டாந்து அந்த இடத்துக்கு வச்சா என்ன ஆகும், அப்போ குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளோடு இருக்கும். அது இவங்களுக்கு பழகி இருக்கும். ஆனால் வர்றவங்களுக்கு அப்படி இல்லை, அமைப்பு இல்லாத வர்றவங்களுக்கு அது பழகி இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அமைப்புக்கு இப்போ 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இந்த மாதிரியான பாப கிரகங்கள் இருந்த ஜாதகத்துக்கு அதே போல் உள்ள ஜாதகத்தை சேர்க்கணும். அப்போ அதே போல் சனி, ராகு, கேது, சந்திரன், சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 பகை நீச்சமாகி உள்ள ஜாதகத்தை சேர்க்கறது சிறப்பு. அப்போ நீனும் பேசுனா நானும் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பாகும். மைனஸும் ப்ளஸ் ஆகிக்கும். அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இந்த பாபகிரகம் 2ஆம் இடத்துல இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அது வேற இந்த தோஷம் இல்லாமல் அமைதியாக சாஃப்டாக பேசுகிறவங்கள ஜாதகத்தை கொண்டாந்து சேர்த்தா அது திருமண வாழ்க்கையில் பெருசாக அடிக்கடி சண்டை சச்சரவுகளோட போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இது மாதிரி தோஷமுடைய ஜாதகத்தையே இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இந்த சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாயுடைய ஜாதகத்தையே சேர்ப்பது மிகவும் சிறப்பு, உத்தமம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனம், அதாவது பொருளாதாரங்கிறது ரொம்ப திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா துட்டும் விட்டும் இருந்தாலே திருமண வாழ்க்கை சிறப்பாயிடும். அதில் துட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாளுக்கும் வேண்டாம், காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட வேண்டாம். அப்போ பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் பொருளாதாரம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குது, வளர்ச்சி இல்லைன்னா பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சியுடைய ஜாதகத்தை சேர்க்கறது தான் சிறப்பு. அப்போ 2மே பொருளாதார சம்பந்தமாக வளர்ச்சி இல்லை அப்படின்னா அது குடும்பம் வண்டி ஓடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடங்கிறது 2ஆம் இடத்து அதிபதி போய் 6, 8, 12 பகை நீச்சமாய் மறைஞ்சிட்டாரு. தனகாரகன் யார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா குரு. இப்போ இந்த 2மே மைனஸ் ஆகிடுச்சு. 1 இருந்தால் கூட பேலன்ஸ் பண்ணும். இப்போ 2ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12 பகை நீச்சமாகி மறைஞ்சிட்டாரு. குருவும் 6, 8, 12 மறைஞ்சு பகை நீச்சமாயிட்டார் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
பொருளாதார சம்பந்தமான மந்த நிலை, வருமானம் இல்லாத நிலை, இதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி உடைய ஜாதகத்துக்கு அப்போ 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் இருக்கக்கூடிய ஜாதகமும், அல்லது குரு ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் சேர்ப்பது தான் பொருளாதார நிலையை சமநிலைப்படுத்தும். அப்போ பொருளாதார சம்பந்தமாக அப்போ தான் ஈக்குவல் ஆகும். அப்போ இந்த மாதிரி 2ஆம் இடத்து அதிபதியும் குருவும் பாதிக்கப்பட்ட ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி பலம் வாய்ந்த ஜாதகத்தையும் குரு பலம் வாய்ந்த ஜாதகத்தையும் சேர்ப்பது தான் சிறப்பான நன்மையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்துக்கு இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2ஆம் இடங்கிறது வாக்கு, தன, குடும்ப, வருமானம். ஆனால் அது வாழ்க்கை துணைக்கே ஆயுள் ஸ்தானம், மங்கள ஸ்தானமாக வந்துடும். அப்போ 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம். அந்த வாழ்க்கை துணை ஸ்தானத்துக்கு நம்மளுடைய 2ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அப்போ இந்த 2ஆம் இடம் பகை நீச்சமாயி 6, 8, 12 மறைஞ்சி, அதே போல் பார்த்தீங்கன்னா சனி ஆயுள் கிரகம் அவரு போய் பகை நீச்சமாய் 6, 8, 12 மறைஞ்சி இப்போ 2ம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ஆணோ பெண்ணோ 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 பகை நீச்சமாய் மறைஞ்சிட்டாரு. சனி 6, 8, 12 மறைஞ்சி பகை நீச்சமாய் வலுவில்லா சுவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா, வரக்கூடிய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சமாக இருக்கணும். சனி வலுவாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்து சேர்த்தாதான் அவர்களுடைய ஆய்வுகளுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் பலம் நீச்சமாயி, அதாவது பகை நீச்சமாயி, அதே போல் சனி பகவானும் ஆயுள் நீச்சமாயிட்டாரு, பகை 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு அப்படின்னா, வரக்கூடிய ஜாதகத்தில் லக்னம் 8ஆம் இடம் ஆட்சி உச்சமாகணும், சனி ஆட்சி உச்சமாக இருக்கணும். அப்படி உள்ள ஜாதகத்தை பார்த்து சேர்த்தாதான் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது, இந்த மாதிரி ராகு கேது 1, 7, 2, 8 இந்த ஸ்தானங்களில் பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அதுக்கு பேர் என்னன்னா தாரதோஷம், மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. லக்கணத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருப்பார். அதே போல் 2ல் ராகு இருந்தால் 8ல் கேது இருப்பார். சனி பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் இருந்தால் 7வது பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பார், 7வது பார்வையாக. 2ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்தை பார்ப்பார். இப்போ இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகத்துக்கு இதே போல் அமைப்புடைய ஜாதகத்தை சேர்க்கறது ரொம்பவும் சால சிறந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாயும் அது போல தான் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் உள்ள ஜாதகத்துக்கு அதே போல் உள்ள செவ்வாய் சேர்ப்பது, அதில் நிறைய விதிவிலக்கு இருக்குது. இருந்தாலும் அதே போல் அமைப்பை சேர்ப்பதுவே சிறப்பாக இருக்கும். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த தசவித பொருத்தம் மற்ற பொருத்தங்களும் கூடவே இந்த லக்னம் முதல் 12 பாவங்கள் பாவ பொருத்தமும் முக்கியம். அதில் 2ஆம் இடத்து பாவம் 2ஆம் இடத்துல மேற்கூறிய இப்போ நம்ம எல்லாம் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் கவனித்து திருமணம் 2ஆம் இடம் நமக்கு எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட வரனை சேர்க்கணுங்கிறத கவனித்து திருமணம் பொருத்தம் சேர்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சியும், அவர்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாக பேசி, அதாவது சுடுசொல் இல்லாமல் அன்பாக பேசி, அப்படி இல்லை 2 பேருமே சுடுசொல் பேசுகிறவங்களான மைனஸும் ப்ளஸ் ஆகக்கூடிய நிலைமையும் இருக்கும். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிக்காக இப்படி பொருத்தம் பெறும்போது அவர்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சியாக இருக்கும். அப்போ பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி இருந்தாலே திருமணம் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.